ஏன் இவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், ஏன் நம்மால இதை செய்ய முடியவில்லை என்பதை பற்றி பெரிய அளவிலே அரசியல் கட்சிகள் பேசவோ அதை பற்றி நடவடிக்கை எடுக்கவோ முடியவில்லை, செய்யவில்லை. அதை செய்வதற்கு நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்று நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நம்முடைய நாட்டிலே 1.5 லட்சம் பேர் மருத்துவம் படிக்க விரும்புகிறார்கள். நமக்கு இருப்பது 10,000 12,000 சீட்டு தான். இதை மாற்ற முடியாதா என்றால் மாற்ற முடியும். மற்ற நாடுகள் செய்திருக்கின்றன. ஒரு கல்லூரியிலே நாம் 100 பேர் 150 பேருக்கு மேலே சேர்ப்பதில்லை எம்பிபிஎஸ். ஆனால் அதிகபட்சமாகனா 200 250 கொடுக்குறோம். அது கொஞ்சம் கல்லூரிகளுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கிலாந்துக்கு போனால் 400 இருந்து 500 பேரை இவர்கள் சேர்க்கிறார்கள். சீனாவுக்கு போனால் 800 இருந்து 1200 பேர் வரை சேர்க்கிறார்கள். அப்படி நாமும் செய்தால், அமெரிக்கா இது இங்கிலாந்து மாதிரி போனா 3000 3 லட்சத்துக்கு மேல சீட்டு வந்துடும். அல்லது சைனா மாதிரி போனா 8 லட்சம் சீட்டு வரும். ஏன் இதை நம்மால் செய்ய முடியவில்லை? அதுல என்ன பிரச்சனை என்று. அது மட்டுமல்ல, இங்கே படிக்கின்ற மாணவர்கள் செய்கிற செலவும் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பவருடைய செலவும் பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நமக்கு என்ன இந்தியாவில் செலவாகிறதோ தனியார் மருத்துவ கல்லூரியில் படித்தால் அதுல பாதியை விட குறைவாகத்தான் அயல் நாட்டில் போய் செலவு செய்கிறார்.